வணக்கம் மக்களே. டே 7 ஆஃப் ஏஐ இன்ஜினியரிங். இன்னைக்கு நாம இன்னொரு ப்ராம்ப்டிங் டெக்னிக் தான் பார்க்க போறோம். இது இந்த டெக்னிக் நீங்க ஆல்ரெடி நிறைய திருப்பி யூஸ் பண்ணியிருக்கலாம். ஜீரோ ஷாட், ஃபியூ ஷாட் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். இது சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸுக்கு, ஏஐ அப்ளிகேஷன்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டெக்னிக் என்ன அப்படின்னா, நீங்க சும்மா ஒரு லாங்கா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா ப்ராம்ப்ட் குடுக்காம, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஃபார்மேட்ல நீங்க குடுக்கும்போது, ஏஐயால பேட்டர்ன்ஸ வந்து நல்லா ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சென்டிமென்ட் அனாலிசிஸ் அப்ளிகேஷன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அ இந்த வேர்டுக்கான சென்டிமென்ட் என்ன அப்படின்னு கேட்டா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சென்டிமென்ட் குடுக்கலாம். பாசிட்டிவ், நெகட்டிவ், நியூட்ரல், மீடியம் அப்படின்னு அது என்ன இஷ்டம் போல அதோட அவுட்புட்ட வந்து குடுக்கலாம். ஏன்னா, நீங்க அவுட்புட் பாராமீட்டர்ஸ்ல இருந்து எதுவுமே டிஃபைன்டா வந்து குடுக்கல. அதே இது நீங்க ஒரு எக்ஸாம்பிளாவே பாசிட்டிவ்க்கு ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்பிள், நெகட்டிவ்க்கு ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்பிள், மீடிய நியூட்ரலுக்கு ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்பிள் நீங்க வந்து குடுத்து அதுகிட்ட கேட்கும்போது, எல்எல்எம் அந்த பேட்டர்னை ரெகக்னைஸ் பண்ணி யூசர் வந்து இந்த அவுட்புட் தான் விரும்புறாங்க, இந்த அவுட்புட் தான் வேணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த பேட்டர்னை ரெகக்னைஸ் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். இது எல்லா இடத்துலயும் வந்து சாத்தியமா அப்படின்னு சொன்னா அப்படி சொல்ல முடியாது. பட் ஒரு சின்ன சின்ன ஏஜென்ட்ஸ் நம்ம மோஸ்ட்லி ஒரு வெப் அப்ளிகேஷன்ல இன்டகிரேட் பண்ற சின்ன சின்ன அப்ளிகேஷன்லாம் இந்த மாதிரி தான் வந்து நம்ம கொடுப்போம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட அப்ளிகேஷன்ல ஒரு சம்மரைசிங் டூல், ஒரு டு டூ லிஸ்ட் இருக்கு. அந்த டு டூ லிஸ்ட்டை சம்மரைஸ் பண்ணி இதுதான் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கு ஒரு இது கொடுக்குறீங்க. அப்படி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்டே ஃபியூ ஷார்ட் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டோன்ல இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல தான் எனக்கு வந்து கொடுக்கணும் அவுட்புட் அப்படிங்கிறத நீங்க ஃபியூ ஷார்ட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதுக்கான அவுட்புட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஏஐ அப்ளிகேஷன்ஸ் பண்ணும்போது உங்களோட டோன், உங்களோட ப்ரிஃபரன்சஸ வந்து நீங்க எக்ஸாம்பிளா பேட்டர்ன் ரெகக்னைஸ் பண்றதுக்கு எல்எல்எம்க்கு கொடுக்கும்போது உங்களோட அவுட்புட் கரெக்டா இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.